இன்னைக்கு ஃப்ரைடே காலையில தான். நேத்து அதிரனுக்கு மட்டும் பூரி சுட்டு குடுத்தா, எனக்கு குடுக்கவே இல்ல அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒரே பஞ்சாயத்து. அதனால இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பூரி மசாலா செஞ்சு குடுத்துட்டேன். நான் இங்க பூரி போட்டுட்டு இருந்தேன். இவன பாருங்க பூரி மாவு எடுத்துட்டு வந்து இங்க உட்காந்து தேய்ச்சு வச்சிருக்கான். கூட்டு வந்து வேற என்னைய காட்டுனா, கியூட்டா பார்த்துட்டு இருந்தான். ஈவினிங் இவன மாடி கூட்டு போனேன். அங்க ஒரு வாக் குடுத்தான் பாருங்க. செம்மையா இருந்தது. யார்ட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்கிறான்னு தெரியல. குழந்தைங்க டெய்லி புதுசு புதுசா ஒண்ணு பண்றாங்க. பார்க்கவே செம்ம கியூட்டா இருந்தது. ஸ்கூல்ல இந்த பிரின்சிபல்லாம் நடப்பாங்கல்ல, அவங்கள பார்க்குற மாரியே இருந்தது எனக்கு. நைட் வந்து ஹஸ்பண்ட் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் அன்னைக்கு மார்க்கெட் போல எனக்கு டயர்டா இருந்ததுனால. அதிரனுக்கும் பசும்பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் அத காய்ச்சி ஒரு பாத்திரத்தில ஊத்தி வச்சுக்கிருவேன். நான் இந்த மாரி டப்பால தான் வாங்குறேன். பிகாஸ் இதான் கை விட்டு கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கிறதுனால அதிலேயே வாங்கிக்கிறேன். அது அப்புறம் வந்து லஞ்சுக்கு சாரி டின்னருக்கு வந்து புதினா சட்னி தான் செஞ்சேன். புதினா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதனால அத வச்சே புதினா சட்னி செஞ்சுட்டேன். எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா புதினா சட்னி, மல்லி சட்னி இந்த மாரி சட்னிலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கி